இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறுல இப்போ ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிரகாரம் இப்ப பிரகாசம் ஆட்சி அவங்களோடது பார்க்கலாம். 1946 to 47 அந்த ஒரு வருஷம் ஆட்சி வந்து பிரகாசத்தோட ஆட்சி. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கை குறிப்பை பார்த்தோம் அப்படின்னம்னா, இவங்க வந்து வழக்குரைஞர். அதாவது இவங்க வந்து ஒரு லாயர். தங்குதுரி பிரகாசம் 1872 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வினோத ராயுலு என்ற ஆந்திரா கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் வெங்கட நரசிம்மத்துக்கும் சுப்பம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். அப்ப இவர் வந்து ஒரு ஆந்திரா, இவர் வந்து ஒரு பிராமின் லாயர். ஆந்திரா பிராமின் லாயர். 11வது வயதில் தந்தையை இழந்த பிரகாசம் தாயின் பராமரிப்பில் வளர்ந்தார். 11 வயசுல அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வழக்குரைஞராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தார் பிரகாசம். இவங்க எங்க இருக்காங்க? ஆந்திரால ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு எங்க வராங்க? சென்னைக்கு வராங்க. அவர் விருப்பப்படியே சட்டம் பயின்று சென்னையில் வழக்குரைஞர் ஆனார். பின்னர் ஆந்திராவில் ராஜமுந்திரி நகராட்சி தலைவர் ஆனார். அப்பா அவர் ஆசைப்பட்ட மாதிரியே லாயரா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு ஆந்திரால போயிட்டு ராஜமுந்திரியில வந்து நகராட்சி தலைவரா மாறியிருக்காரு. அடுத்து வந்து பாரிஸ்டர் பட்டம். அதாவது பிரகாசம் பாரிஸ்டர் பட்டம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கிலாந்து சென்றார். அப்ப அவர் நினைச்ச மாதிரியே லாயர் ஆயிட்டார். சென்னை வந்து இப்ப பாரிஸ்டர் பட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து போறாரு. லண்டனில் அந்த பட்டத்தை பெற்றார். அவர் லண்டனில் இருந்தபோது இந்திய சங்கத்தின் உறுப்பினர் ஆனார். அப்ப இந்திய சங்கத்துல ஒரு மெம்பர் ஆனாரு. எங்க போறப்ப அப்படின்னம்னா லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் வாங்குறப்ப. அப்போது பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் போட்டியிட்ட இந்திய தலைவர் தாதாபாய் நௌரோஜிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. அதாவது அப்போ வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல மக்களவைக்கான தேர்தல் வந்து நடைபெற்றிருக்குது. அந்த நடைபெற்ற தேர்தல்ல யார் இந்தியாவுக்கு தலைவரா இருந்தாங்க? தாதாபாய் நௌரோஜி. அவருக்கு ஆதரவா யார் போயிருக்காரு? இந்த பிரகாசம். போராட்டத்தில் பிரகாசம். இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குரைஞராக சேர்ந்து பெரும் புகழ் பெற்றார். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டார். பேச்சு புயல் பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்தபோது பிரகாசம் தலைமையில் பேருரையாற்றினார். அப்ப பிபின் சந்திரபாலுக்கு இன்னொரு பேர் என்னது? பேச்சு புயல். இந்த மாதிரி இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். அதனால ஜஸ்ட் கதையெல்லாம் நீங்க வந்து சொல்றதை அப்படியே காதுல வாங்கிட்டு எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேச்சு புயல் அப்படிங்கிறவர் வந்து பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்தபோது பிரகாசம் தலைமையில பேருரையாற்றாங்க. அதன் பின்பு வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கேற்றார். அப்ப அதுக்கப்புறம் இவருக்கு வந்து லாயர் தொழில் வந்து பிடிக்கல. அதனால அந்த தொழிலை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? சுதந்திர போராட்டத்துல தீவிரமா இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டிருக்காரு. சுயராஜ்ய பத்திரிகையை துவங்கி ஆங்கிலம், தெலுங்கு, தமிழில் வெளியிட்டார். அப்ப சுயராஜ்யா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பிரகாசம். அவர் அதை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காரு? இவர் வந்து ஆந்திரா தானே, அப்ப தெலுங்கு லாங்குவேஜ்ல வெளியிட்டிருக்காரு. அது இல்லாம இப்போ வந்து தமிழ், ஆங்கிலம் இது எல்லாத்துலயுமே வெளியிட்டிருக்காரு. தேசிய பள்ளியையும் கதர் உற்பத்தி மையத்தையும் ஆரம்பித்தார். பிரகாசம் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர். அப்ப பிரகாசம் யாரு? அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இவர் குண்டூரில் காங்கிரஸ் தொண்டர்களுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். பின்னர் பிரகாசம் மத்திய சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ ஒரு லாயரா இருந்துட்டு அதுக்கப்புறம் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு அப்புறம் அங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த இந்தியன் இதுல மெம்பர் ஆவாங்க. அப்புறம் தாதாபாய் நௌரோஜிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சு புயல் பிபின் சந்திரபால் வந்து இவரோட தலைமையில பேருரையாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் லாயர் தொழிலை விட்டுட்டு தீவிரமா அந்த விடுதலை போராட்டத்துல வந்து இது பண்ணிக்கிறாரு. இதுல பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம வந்து மத்திய சட்டமன்றத்துக்கு இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தில் பிரதான பங்கேற்றார். அப்ப சென்னையில சைமன் கமிஷன் எப்ப நடைபெற்றுச்சு? அதாவது சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டம் 1928 பிப்ரவரி 3. அதுல வந்து என்ன பண்றாங்க? இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஆந்திர கேசரி என்று பாராட்டப்பட்டார். இவர் என்ன இருக்காரு? ஆந்திர கேசரி என்று பாராட்டப்பட்டார். அப்ப ஆந்திர கேசரி என்று பாராட்டப்பட்டவர் யாரு? பிரகாசம். உப்பு அறப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சட்டப்பேரவை பதவியை துறந்தார். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? சட்டப்பேரவையில இவர் ஆல்ரெடி வந்து பதவியில இருக்காரு. ஆனா வந்து உப்பு அறப்போராட்டத்துல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு? அந்த சட்டப்பேரவை அந்த பதவியை வந்து துறந்துட்டாரு. கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதாவது லயன் ஆஃப் ஆந்திரா. ஆந்திர கேசரி அப்படிங்கிறது வந்து லயன் ஆஃப் ஆந்திரா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இந்த பிரகாசம். அதே மாதிரி உப்பு அறப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக இவர் என்ன பண்ணிட்டாரு? சட்டப்பேரவை பதவி வந்து திறந்துட்டாரு. ஆல்ரெடி சட்டப்பேரவை பதவியில இருக்காரு. அதை வந்து திறந்துட்டாரு. ராஜாஜி அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சரானார். அப்ப ராஜாஜி அமைச்சரவை அமைக்கிறப்ப அதுல வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவர் யாரு? பிரகாசம். தனிநபர் சத்தியாகிரகத்தில் பிரதான தலைவராக திகழ்ந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். 1946 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் சென்னை ராஜதானியின் முதலமைச்சர் ஆனார்.
அப்ப 46 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறம் சென்னை ராஜதானியின் முதலமைச்சர் யாரு? பிரகாசம். பிரகாசம் யாரு? ஆந்திரகேசரி. சென்னை ராஜதானி ஒருங்கிணைந்த மாநிலம். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாக சென்னை ராஜதானி புனித ஜார்ஜ் கோட்டையை தலைமையகமாக கொண்டிருந்தது. அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சென்னையோட தலைமையகமா எது இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா புனித ஜார்ஜ் கோட்டை. வட கேரளாவில் உள்ள மலபார் பகுதி, ஆந்திராவின் கடற்கரை, ராயலசீமா மற்றும் பெல்லாரி, தட்சிண கர்நாடகம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்தது. அதாவது இதெல்லாம் நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த ஆட்சி அமைப்பு 1670 ஒரு செயலரை கொண்ட 6 துறைகளை கொண்ட செயலகம் சென்னையில் துவக்கப்பட்டது. இதை 1920 வரை முதன்மை செயலர் நிர்வகித்து வந்தார். அதன் பின்பு இந்திய அரசாங்க சட்டம் 1919 நடைமுறைக்கு வந்த பின்பு 1920 பொது தேர்தல் நடைபெறுது. அப்ப 1919 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் 1920 பொது தேர்தல் நடைபெறுது. இரட்டை ஆட்சியின் கீழ் நீதி கட்சி ஆட்சி செய்து அப்போது சட்டசபையின் ஆட்சி காலம் 3 ஆண்டுகள். இப்பதானே நம்ம 5 இயர்ஸ்னு சொல்றோம். அப்பெல்லாம் 3 வருஷம் தான். சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்ப எவ்வளவு இருந்திருக்குது? 132. அவர்களுள் 34 பேர் ஆளுநரால் நியமிக்கப்பட்டார்கள். 132 டோட்டல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அதாவது சட்டசபை உறுப்பினர்கள். அவர்கள 34 பேர் கவர்னர் நியமிக்கிறாரு. எஞ்சியுள்ளார். அப்ப அந்த 132ல 34 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 98 பேர். அப்ப 98 பேர் தான் மக்களால செலக்ட் பண்ணப்படுறாங்க. இந்திய அரசியல் சட்டம் 1935 செயல்படுத்தப்பட்ட போது ஈரவை சட்டமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப ஈரவை சட்டமன்றம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? 1935ல. நீதி கட்சியில் 17 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்பு, அதாவது 1920ல இருந்து 37 வரைக்கும் யார் இருப்பாங்க? நீதி கட்சி. அதுக்கப்புறம் ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் 37ல இருந்து 39. அதன் பிறகு சென்னை ராஜதானி ஆளுநர் ஆட்சியின் கீழ் வந்தது. அப்ப 20ல இருந்து 37 நீதி கட்சி, 37ல இருந்து 39 ராஜாஜி. அதுக்கப்புறம் யாருக்கு கீழே வந்துருச்சு? கவர்னர் ஆட்சியின் கீழ் வந்தது. இப்ப ஆளுநர் ஆட்சியோட பாருங்க 1939 to 46. ராஜாஜி முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் சென்னை ராஜதானி ஆளுநரோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. ஆளுநர் ஆட்சி இருமுறை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் ஆட்சி எத்தனை முறை நீட்டிச்சிருக்காங்க? இருமுறை. 1945 ஜூலை மாதம் இங்கிலாந்தில் அட்லியின் தலைமையில் தொழிற்கட்சி அரசாங்கம் அமைத்தது. 1945ல இங்கிலாந்துல எப்படி இருந்திருக்குது? அட்லியோட அவங்க தொழிற்கட்சி அரசாங்கம் வந்திருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு வேவல் திட்டத்தின்படி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் போராட்டக்காரர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்ப அங்க அட்லி பிரதமரா வந்ததுக்கு அப்புறமேலு வேவல் திட்டத்தின்படி இந்தியாவில் காங்கிரஸ் போராட்டக்காரர்கள்லாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? விடுவிச்சுட்டாங்க. ஏன்னா இவரே தொழிற்கட்சி அரசாங்கம் தான். அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க? காங்கிரஸ்ல அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் இவர் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு த்ரூ வேவல் திட்டத்தின்படி. அதன் பின்பு 1946 நடைபெற்ற சென்னை. அப்ப 1945ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க காங்கிரஸ் ஆளுங்கள்லாம். இப்ப 1946ல சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருது. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் பார்த்தோம்னா 1946 சட்டமன்ற பேரவை தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கோஷ்டி பூசலின் கோட்டையாக, அதாவது 46 அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்களுக்குள்ளாரே காங்கிரஸ்குள்ளாரே நிறைய அந்த கட்சிக்குள்ளாரே நிறைய பூசல் சண்டைகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் செல்வாக்கு பெற்ற காமராஜரின் தலைமையின் கீழ் வலுவான நிலையில இருந்திருக்குது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்து காங்கிரஸை விட்டு வெளியேறிய ராஜாஜி மீண்டும் மாநில அரசியலுக்கு வர்றாரு. காங்கிரசின் மேலிட ஆதரவை பெற்றிருந்த ராஜாஜிக்கும் மாநில மக்களின் ஆதரவை பெற்றிருந்த காமராஜருக்கும், அதாவது கட்சிக்குள்ளார கடுமையான போட்டி யாருக்கும் கிடையாது? ராஜாஜிக்கும் காமராஜருக்கும். ஏன்னா காமராஜர் மக்களோட ஆதரவை பெற்றிருக்காரு. ராஜாஜிக்கு காங்கிரஸோட ஹையர் அபிஷியல் மேலிட ஆதரவு இருக்குது. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளார நல்ல போட்டி ஏற்படுது. CN முத்துராமலிங்கம் முதலியார், M பக்தவத்சலம் போன்ற முக்கியஸ்தர்கள் காமராஜருக்கு சப்போர்ட் யாரு? முத்துராமலிங்கம் முதலியார், பக்தவத்சலம். இரு கோஷ்டியினரிடையே நிலவிய பூசலை தீர்த்து வைப்பதற்காகவே காங்கிரஸ் மேலிடம் அசஃப் அலியை, அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளார உள்ள பிரச்சனையை சரி பண்றதுக்காகனே தீர்த்து வைக்கிறதுக்கு யார் காங்கிரஸ் மேலிடம் யார் அனுப்பி வைக்குது? அசஃப் அலியை சென்னைக்கு போய் அனுப்பி வைக்குது. காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளாரே உட்கட்சி பூசல் இருக்குப்பா, அதை போய் சரி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட மேலிடம் அசஃப் அலியை சென்னைக்கு அனுப்பி வைக்குது. இந்த மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது முக்கியமானது. யாரை அனுப்புனுச்சு அப்படின்னோம்னா அசஃப் அலி. மாநில காங்கிரஸ் விவகாரத்தில் காங்கிரஸ் மேலிடம் குறுக்கிடுவதை காமராஜர் கோஷ்டியினர். அப்ப மாநில அளவுல காங்கிரஸ் பிரச்சனையை எது பண்றதுக்கு காங்கிரஸ் மேலிடம் இதுல குறுக்கிடுறது யார் சப்போர்ட்டர்ஸ்க்கு பிடிக்கல? காமராஜர் அவங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு பிடிக்கல. ராஜாஜி மத்திய சட்டமன்றத்துக்கு வருவதே நல்லது என்று கருதினார் வல்லபாய் பட்டேல். அப்ப இவர் மாநில அளவுல தானே ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் சண்டை வருது. அப்போ ராஜாஜி மத்திய சட்டமன்றத்துக்கு, ஏன்னா அவருக்கு தான் ஹையர் அபிஷியல் நல்லா இதா தெரியுதுல, அப்ப மத்திய சட்டமன்றத்துக்கு வர்றதுதான் நல்லது அப்படின்னு சொன்னவர் யாரு என்று கருதினவர் யாருன்னா
வல்லபாய் பட்டேல். ஆனால் காந்தியும் நேருவும் ராஜாஜி காந்தியும் நேருவும் யாரை ஆதரிச்சிருக்காங்க? ராஜாஜியை ஆதரிச்சனர். எனவே 1946 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு கோஷ்டி பூசலின் அதாவது 46 எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து கோஷ்டி பூசலின் கூடாரமாக இருந்திருக்கு. இப்ப சட்டப்பேரவை தேர்தல் 1946 நடைபெறுது. கட்சிகள் பெற்ற இடங்கள் பார்த்தோம்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் படி நடத்தப்பட்ட சென்னை சட்டப்பேரவை தேர்தல் 1946 மார்ச் 30 முடியுது. இது இந்தியா விடுதலையாகும் முன்பு நடத்தப்பட்ட கடைசி தேர்தல். ஓகேங்களா? ஏன்னா 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி 1946 மார்ச் 30 இந்த எலெக்ஷன் வந்து முடியுது. இதுதான் வந்து லாஸ்டா நடைபெற்றது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? இத்தேர்தலில் கட்சிகள் பெற்ற இடங்கள் வந்து என்னென்னு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து 163, முஸ்லீம் லீக் 28, சுயேட்சை 7 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 1944 கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் இத்தேர்தலில் இவர்கள் 103 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றனர். ராஜாஜிக்கு எதிர்ப்பு. இப்ப காங்கிரசுக்கு பெரும்பான்மை பலம் இருந்த போதிலும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் வந்து கருத்து ஒற்றுமை ஏற்படவில்லை. காங்கிரஸுக்கு வந்து மேக்சிமம் மெஜாரிட்டி இருந்தாலும் யார் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வர்றதுங்கிறதுல வந்து அவங்களுக்குள்ளாரே வந்து ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை. காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு ராஜாஜி வந்து மீண்டும் முதலமைச்சராக வர்றாரு, முயற்சி பண்றாரு அவரு. காந்தியும் அகில இந்திய காங்கிரஸும் ராஜாஜியும் முதலமைச்சராகுவது. ஏற்கனவேதான் காந்தியும் நேருவும் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ராஜாஜிக்கு. அப்ப அவங்களும் அகில இந்திய காங்கிரஸும் வந்து ராஜாஜியை சிஎம் ஆக்குறதுல ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்த எவருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்க கூடாது என்ற விதி இருந்த போதிலும் ராஜாஜிக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல அதாவது அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எதிர்த்து யாருக்குமே வந்து தலைமை பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி ஒண்ணு இருந்திருக்குது. ஆனா விதிவிலக்கா யாருக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க? ராஜாஜி. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நேரு காந்தி இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ராஜாஜி முதலமைச்சர் ஆவதற்கு என்ன பண்ணிருக்காங்க? நிறைய எதிர்ப்பு வந்திருக்குது. எனவே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்களான காமராஜர், பிரகாசம், மாதவ மேனன். அதாவது தமிழ்நாடுக்கு யாரு? காமராஜ். ஆந்திராவுக்கு யாரு? பிரகாசம். கேரளாவுக்கு யாரு? மாதவ மேனன். இவங்க 3 பேரையும் வந்து புதுடெல்லிக்கு அழைத்து சமரச பேச்சு நடத்துறாங்க. ஏன்னா இவங்க தானே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு சமரச பேச்சு வந்து நடத்துறாங்க. சமரச பேச்சு வந்து தோல்வி அடைந்ததால் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி தவிர்க்க முடியாமல் போயிற்று. ராஜாஜிக்கும் பிரகாசத்துக்கும் இடையே இருந்த போட்டியில் ராஜாஜிக்கும் பிரகாசத்துக்கும் போட்டி வருது. அதுல ராஜாஜி வந்து 148 வாக்கு வித்தியாசத்துல வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ராஜாஜி வந்து தோத்துட்டாரு. யார் ஜெயிச்சிட்டாங்க? பிரகாசம். மேலும் 1937க்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் பதவி ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உடன்பாடும் இருந்தது. அதே மாதிரி 1937 அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சிஎம் போஸ்ட் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது வந்து 1946 இந்த இதுல வந்து அது நடந்திருக்குது. எனவே டி. பிரகாசம் வந்து சட்டசபை காங்கிரஸ் தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1946 ஏப்ரல் 30 வந்து பிரகாசம் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாரு. முதலமைச்சர் பிரகாசம் அவரோட அமைச்சரவை. முதலமைச்சர் பிரகாசம் 1946 மே மாதம் 1 பதவி பொறுப்பேற்கிறாரு. முதலமைச்சர் டி. பிரகாசத்தின் அமைச்சரவையில் வி. கிரி, எம். பக்தவஸ்தலம், அவினாசி லிங்கம் செட்டியார், கே.டி. பாஷ்யம் ஐயங்கார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, டேனியல் தாமஸ், ருக்மணி லட்சுமிபதி இவங்களோட இருக்காங்க. கே.ஆர். கரந்த், கே. கோட்டி ரெட்டி, விமுல கூர்மையா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பின்னர் வீரசாமி பதவி விலகியதால் அவருக்கு பதில் வெங்கடரத்னம் நியமிக்கப்பட்டார். அடுத்து இவரோட சாதனைகள் என்னன்னு பார்க்கலாம். ஆதார கல்வி. பிரகாசம் வந்து பதவி பொறுப்பேற்றவுடன் அனைத்து துவக்க பள்ளிகளையும் ஆதார பள்ளிகளாக மாற்றிவிட முயன்றார். அதாவது அனைத்து துவக்க பள்ளியும் என்னவா மாத்துறாங்க? ஆதார பள்ளிகளாக மாத்துறாங்க. ஆதார கல்வி காந்தியின் நிர்மாண திட்டங்களில் ஒன்று. ஆதார கல்விங்கிறது வந்து யாரோடது? காந்தியோடது. ஆதார கல்வியே ஆரம்ப கல்வியின் அடிப்படை என்பது பிரகாசத்தின் கொள்கை. ஆனால் ஆதார கல்வி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற இந்த கல்வியில் நம்பிக்கையுள்ள தேசப்பற்றுடன் அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டும். அப்ப பிரகாசம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஆதார கல்வி அப்படிங்கிறது. ஆசிரியர் நூற்புக்கு தேவைப்படும் பஞ்சுக்கு மிகுந்த செலவாகும். மாணவர்கள் நூற்கும் போது பஞ்சு விரயமாகும். நூற்கப்படும் நூலும் பயன்படக்கூடியதாக இருக்காது. இந்த கல்விக்கு பெற்றோரிடையும் மாணவர்களிடையும் ஆர்வம் இல்லாமல் இருந்தது. அதாவது இவர் கொண்டு வந்த இந்த ஆதார கல்விக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனவே பல ஆதார பள்ளிகள் மூடப்பட்டன. அதனால் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படுது. அடுத்து ஜவுளி கொள்கை. பிரகாசத்தின் ஜவுளி கொள்கை தமிழ்நாட்டில் வந்து பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இவரது ஆட்சி காலத்தில் அனைத்து ஜவுளி துறைகளையும் தொழிற்சாலைகளையும் என்ன பண்ணிட்டாங்க? மூடிவிட்டு அதற்கு பதிலாக கதர் நூற்பு, அதாவது காந்தியோட கான்செப்டை கொண்டு வராரு. கதர் நூற்பு மற்றும் கதர் உற்பத்தி மையங்களை துவக்கப்போவதாக அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் பொருளாதார பூகம்பத்தை வந்து ஏற்படுத்தியது. பல ஜவுளி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருந்தமையால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முடக்கவே இந்த முயற்சி என்று பேசப்பட்டது. தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் பிரகாசத்தை அப்ப தன்னோட தொழிலை வந்து முடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஎம்மா வந்து எல்லாரும் வந்து ஒரு எதிரியாவே பாக்குறாங்க.
அப்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த என்னது ஆதார கல்வியும் வந்து இதாகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஜவுளி கொள்கை அதுவும் வந்து இதாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஹிண்ட் மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். பிரகாசம் அப்படின்னோம்னா ஆதார கல்வி, ஜவுளி கொள்கை இது ரெண்டுமே ஃபெயிலியர். அடுத்து வந்து மொழி கொள்கை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் பிரகாசம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தேசிய மொழிக் கொள்கையை பின்பற்றினார். அதாவது இப்ப இவர் வந்து தமிழ்நாட்டு சிஎம்மா இருக்காரு. ஆனா வந்து தேசிய மொழிக் கொள்கையை வந்து பின்பற்றியிருக்காரு. மீண்டும் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டு சிஎம் கிடையாது. அப்போ வந்து சென்னை ராஜதானின்னு தானே இருந்துச்சு. அதோட சிஎம்மா இருக்காரு. இதுல வந்து என்ன சொல்றாங்க, இந்தி வந்து கட்டாய பாடமாக்குறாங்க. தென்னிந்தியாவின் பிற பகுதிகளான ஆந்திரா, கர்நாடகம், கேரளா இது எல்லாமே வந்து இந்தியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்திருக்குது. ஹிந்தி மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்திய கல்வி அமைச்சர் டி.எஸ். அவினாசிலிங்கம் கடுமையான கண்டனத்துக்கு ஆளானார். அப்ப ஹிந்தி மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா கல்வி அமைச்சர் டி.எஸ். அவினாசிலிங்கம். ஏன்னா இவரோட அமைச்சரவை பிரகாசம் அமைச்சரவை அதுல வந்து கல்வி அமைச்சரா இருந்தவர் யாரு, டி.எஸ். அவினாசிலிங்கம். அப்ப மக்கள் எல்லாமே வந்து இவரை வந்து ரொம்ப வந்து கண்டனத்துக்கு ஆளாகிறாங்க. அவரை பெரியார் ஈவேரா எழுப்பிய இந்திய எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது. சி.என். அண்ணாதுரையின் தலைமையில் பள்ளிகளின் முன்பு ஆர்ப்பாட்டம், பல நகரங்களில் ஊர்வலங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மறியலும் நடைபெற்றன. கும்பகோணத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றோர் போலீஸ் தடியடிக்கு உள்ளாயினர். பலர் படுகாயமடைந்தனர். மறியலுக்கு தலைமை தாங்கிய என்.வி. நடராஜனும் மணியம்மையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த மறியலுக்கு வந்து தலைமை தாங்கினவங்க யாரு, என்.வி. நடராஜன், மணியம்மை. இவங்க 2 பேரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. அடுத்து குற்றச்சாட்டு, பிரகாசத்தின் மகன் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி சொந்த நலனை பெருக்கிக் கொள்வதற்காக புகார்கள் எழுந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளார் சி. சுப்பிரமணியம். அதாவது பிரகாசத்தோட பையன் வந்து தன்னோட அப்பா வந்து சிஎம் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவனுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சி. சுப்பிரமணியம் சொல்றாரு. மகன் செலுத்தியதாக கூறப்படும் இந்த அதிகாரம் சாராத அதிகாரம் தந்தையின் நாணயத்தையும் நம்பகத்தன்மையும் பெரிதும் பாதித்தது. ஏற்கனவே அவர் மேல நிறைய காண்டில் இருக்கிறாங்க. இப்போ இவர் பையன் பண்ணதுனால அதிகாரம் சாராத அதிகாரம் இன்னமும் வந்து என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாயிடுச்சு. பதவி விலகல் 1947 பிப்ரவரி 14ஆம் தேதி 25 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிரகாசத்தின் தலைமைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க. 47 பிப்ரவரி 14 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அதன் விளைவாக பிரகாசம் முதலமைச்சர் பதவி விலக நேர்ந்தது. அதன் பிறகு நடைபெற்ற கட்சி தலைவருக்கான போட்டியில் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெறாரு. இவர் வந்து சென்னை மாகாணம் முதலமைச்சர் ஆகுறாரு. அப்ப இவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுனால அவர் பதவி விலகுறாரு. அதுக்கடுத்து சென்னை மாகாணம் முதலமைச்சராக வந்தவர் யாரு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இப்போ இவரை பத்தி என்ன மதிப்பீடுங்கிறத பார்க்கலாம். ஆந்திர கேசரி டி. பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். இது நம்ம பார்த்தோம். ஆந்திர கேசரி டி. பிரகாசம். நீங்க மேல உள்ள பாயிண்ட்ஸ்லாம் கூட நோட் பண்ணலனாலும் இந்த மதிப்பீடுல உள்ளதை படிச்சாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்கிறது தெரியும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞர் தொழிலை விட்டு தேசிய விடுதலை போராட்டத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இது நம்ம பார்த்தோம். காந்தியின் கொள்கைகள்ல நம்பிக்கை உடையவர். அதனாலதான் இவர் வந்து அந்த ஆதார கல்வி, அந்த ஜவுளி துறையிலலாம் நிறைய பண்ணியிருப்பாரு. சென்னை ராஜதானியில் ஆளுநர் ஆட்சி முடிந்த பின்பு பிரகாசம் முதலமைச்சர் ஆவதற்கு காமராஜர் தான் வந்து பெரிதும் காரணமாக இருந்திருக்காரு. சென்னை ராஜதானியில ஆளுநர் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரகாசம் வந்து சிஎம் ஆயிருக்காரு. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப காமராஜர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் இடையே நிறைய போட்டிகள் வர்ற சமயத்துலதான் இவங்களுக்குள்ளார இதாகி இவர் வந்து சப்போர்ட் பண்ணதுனால பிரகாசம் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ராஜாஜி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் பிரகாசத்தை, அப்ப காமராஜர் வந்து எதுக்காக பிரகாசத்தை ஆதரிச்சாருன்னா ராஜாஜி வந்து வரக்கூடாது, அப்ப ராஜாஜி அப்போஸ் பண்றவங்களும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனினும் அமைச்சரவை அமைக்கும் போது பிரகாசத்துக்கும் காமராஜருக்கும் இடையே, ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அமைச்சரவை அமைக்கணும்ல, அதுல வந்து பிரகாசத்துக்கும் காமராஜருக்கும் இடையே நிறைய வந்து மனக்கசப்பு ஆயிருந்திருக்குது. அதற்கு காரணம் அமைச்சரவையில் காமராஜர் பரிந்துரைத்த மாதவ மேனனை சேர்த்துக் கொள்ளாமல் ராஜாஜியின் ஆதரவாளர் ராகவ மேனனை. அப்ப அதற்கு காரணம் என்னன்னா, அமைச்சரவையில வந்து காமராஜர் பரிந்துரைத்த இந்த மாதவ மேனன் யாரு, கேரளால இருந்து வந்த அவருதான் அவரு. அந்த 3 பேர் வந்து டெல்லியில சமரச பேச்சு பேசுவாங்களா, அந்த மாதவ மேனனை சேர்த்துக் கொள்ளாமல் ராஜாஜியோட ஆதரவாளரான ராகவ மேனனை வந்து இவர் சேர்த்துக் கொண்டாரு. மேலும் பிரகாசத்தின் கல்விக் கொள்கையும் ஜவுளி கொள்கையும் தமிழக மக்களிடையே வந்து பெரும் ஏமாற்றத்தை, அவர் கொண்டு வந்த கல்விக் கொள்கை வந்து ஆதார கல்வி, ஜவுளி கொள்கை வந்து ஜவுளி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கதர் இது கொண்டு வருது, இது எல்லாமே மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருந்திருக்குது. மேலும் பிரகாசம் வந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வமோ வேகமோ, மெயினானதே அதுதான் மதுவிலக்கு கொள்கை. அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோ ஒரு வேகமோ அதெல்லாம் எதுவும் பண்ணல. தமிழ்நாட்டை விட ஆந்திராவின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டியதாக தமிழ்நாட்டு தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. யாவற்றுக்கும் மேலாக கட்சி பிரச்சனைகளையும் ஆட்சி சவால்களையும் அவரால் சமாளிக்க முடியவில்லை. அதனால பிரகாசர் என்ன பண்ணிட்டாரு, முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. எப்ப 1947 மார்ச் 14 விலகிட்டாரு. ஓகேங்களா, இதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பிரகாசம் இது. அதுக்கடுத்து வந்து ஓமாந்தூர் ராமசாமி வராரு. அது நம்ம அதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.